சுரேஷ் சாலேவினுடைய தொலைபேசி மற்றும் மடிக்கணினி லேப்டாப் தொடர்பாக பல விடயங்கள் வெளியே வந்திருப்பதாகவும் மிக விரைவிலே அது சார்ந்தும் விசாரணைகள் நடத்தப்பட இருக்கின்றது என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய முயற்சித்த போதுதான் இப்போது சுரேஷ் சாலேவுக்கும் வருத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. அத்தோடு உதயகம்வரில் தானும் தீக்குளித்து இறப்பேன் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார். மேலும் கொழும்பிலே 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதிக்கும் சிக்கல் நிலைகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். சுரேஷ் சாலே தொடர்பாக பல விடயங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இப்போது சுரேஷ் சாலேவை வெளியே விட வேண்டும் என்ற ஒரு தரப்பும், இன்னும் ஒரு தரப்பு அவருக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்றும் போராடி வருகின்றார்கள். இதில் மிக முக்கியமான விடயம் சுரேஷ் சாலேவினுடைய தொலைபேசி மற்றும் மடிக்கணனி தொடர்பாக பல விடயங்கள் வெளிவந்திருப்பதாக தென்னிலங்கை புலனாய்வு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சுரேஷ் சாலேவினுடைய தொலைபேசி மற்றும் மடிக்கணனி தொடர்பாக இன்னும் விவரங்கள் அல்லது அது எங்கே இருக்கின்றது என்று கூட இன்னும் தெரியவில்லையாம். அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றதோ என்ற கோணத்திலே இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை அவருடைய தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகள் கிடைக்க பெற்றால் அதை திறந்து அது சார்ந்த விசாரணைகள் நடத்துகின்ற போது அல்லது ஆய்வுகளை மேற்கொள்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் சுரேஷ் சாலே தொடர்பாகவும் பல உண்மைகள் வெளிவரலாம் என்பதுதான் இப்போது கிடைத்திருக்கின்ற தகவலாக வெளிவந்திருக்கின்றது. எனவே அதனை மீட்பதற்காக அல்லது அதனை பெறுவதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்களாம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரும். இந்த மடிக்கணனி மற்றும் அவருடைய தொலைபேசி தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமான விடயம் சுரேஷ் சாலேவை வெளியே விட வேண்டும். அதாவது இன்றும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றாராம் சுரேஷ் சாலே. மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் தான் இந்த உணவு தவிர்ப்பை கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கின்றாராம். அவர் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் என்னவென்று பார்க்கின்ற போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தன்னை வைத்து விசாரிக்கின்ற இடத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வர வேண்டும், பிறிதொரு குழுவிடம் என்னை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், சாணி அபயசேகரவனுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்கின்றார். இந்த அளவுக்கு பயப்படுகின்றாரா சாணி அபயசேகரவை பார்த்து இந்த சுரேஷ் சாலே என்பதுதான் எழுகின்ற கேள்வியாக இருக்கின்றது. இவரெல்லாம் ஒரு இராணுவ புலனாய்வு அதிகாரியாக இருந்தார் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. அதாவது கரப்பான் பூச்சிகளுக்கும் எலிகளுக்கும் பயப்படுகின்றவர்கள் எப்படி ஒரு இராணுவ புலனாய்வு அதிகாரியாக இருந்தார் என்ற அடிப்படையிலே பலரும் இப்போது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் இந்த சுரேஷ் சாலே மீது. எனவே சுரேஷ் சாலே இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் எத்தடை வந்தாலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் நிறுத்தப்படாது என்பதை இப்போது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சுரேஷ் சாலேவுக்கு திடீரென ஏன் இந்த அதாவது 90 நாட்களுக்கு மேலே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். கடந்த 2ஆம் மாதம் அளவிலே கைது செய்யப்பட்டவர் இன்றளவும் வெளியே வரவில்லை. ஆனால் இதுவரை காலமும் சுரேஷ் சாலேவுக்கு ஏற்படாத இந்த அவருக்கு அதாவது சிறைச்சாலைக்குள்ளே தன்னை கொடுமைப்படுத்துகின்றார்கள், தனக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லை என்று இதுவரை காலமும் சொல்லாத சுரேஷ் சாலே திடீரென ஒரு வாரமாக சொல்வதற்கு காரணம் என்ன என்பது பெரிய ஒரு விமர்சன பொருளாக எழுந்திருந்தது. உண்மை காரணம் என்று பார்க்கின்ற போது சுரேஷ் சாலே தனக்கு பிரச்சினை தொடங்கிவிட்டது என்று சொல்வதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் கோட்டாபய ராஜபக்சவுக்கான பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதுதான் மிக மிக முக்கியமான விடயம். பயணத்தடை கோட்டாபய ராஜபக்சவுக்கும் வெளிநாடு செல்வதற்கான வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோட்டாவுக்கும் மேலும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டது முதற்கொண்டே இந்த சுரேஷ் சாலேவுடைய மனைவி மற்றும் சுரேஷ் சாலேவினுடைய சட்டத்தரணி ஊடகங்கள் முன்னிலையிலே வெளிவர ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் ஒரு புறம் உதயகம்மன்வல விமல் வீரவம்சவும் இப்போது கடும் போக்குவாதத்தை கையிலே எடுத்திருக்கின்றார்கள். எனவே இவை எல்லாம் இடம்பெறுவது இந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்தை நாடி கோட்டாபய ராஜபக்ச வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விடக்கூடாது என்ற காரணத்தினால் அவருக்கான பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது. அடுத்த கட்டம் கைதுதான் என்பதை அறிந்து கொண்ட சுரேஷ் சாலே தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார் என்பதுதான் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே இன்றைய தினம் வெளியிட்ட கருத்திலிருந்து புலப்படுகின்றது. அவர் சொல்லியிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று பார்க்கின்ற போது இந்த சுரேஷ் சாலேவை தடுத்து வைத்திருப்பதற்கான காரணம் அத்தோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல உண்மைகள் வெளிவந்து விட்டது. சாம் என்ற பெயரிலே இவர் ஆடிய பல நாடகங்கள் வெளிவந்து விட்டதாம். பல விசாரணைகள், அதிலும் சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் இந்த பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதோடு சாரா ஜாஸ்மினுடைய மரபணு பரிசோதனை பொருந்தி போன விடயத்திலே அவர் உயிரிழந்து விட்டார் என்பதை காட்டுவதற்காக செய்யப்பட்ட போலி நாடகத்திலே
விடயத்திலே சுரேசாலை முன்னின்று செயற்பட்டார் என்பதும் இந்த தகவல் வெளிவந்து விட்டது. அந்த விடயம் சார்ந்து கோட்டாவினுடைய பெயரையும் சுரேசாலை உச்சரித்திருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதில் ஆனந்த விஜயபால பல விடயங்களை சுட்டி காட்டியிருக்கின்றார். சுரேசாலேவு கொண்டும் நாங்கள் அடிப்படை உரிமைகளை மறுக்கவில்லை. அவர் மிக மிக சுதந்திரமாக நடமாடுவதற்கும் சுதந்திரமாக சிறைக்குள்ளே இருப்பதற்கும் நாங்கள் அனுமதித்திருக்கின்றோம். அத்தோடு அவருடைய கைது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் சுரேசாலேவுக்கு முழு சுதந்திரமும் அல்லது சிறைக்குள்ளே ஒரு கைதிக்கு கொடுக்கப்பட வேண்டிய முழு சுதந்திரமும் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புதன்கிழமையானால் அவருடைய சட்டத்தரணிகளுடன் உரையாடுவதற்காகவும் சட்ட நிபுணர்களுடன் உரையாடுவதற்காகவும் அனுமதி வழங்கப்படுகின்றதாம். வெள்ளிக்கிழமைகளிலே அவருடைய குடும்ப நெருங்கிய உறவினர்களோடு தொலைபேசி வாயிலாக உரையாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சனிக்கிழமையானவுடன் அவருடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். 2ஆம் மாதம் கைது செய்யப்பட்டவருக்கு இப்படியான அனுமதி வழங்கப்பட்டு அதுவரை காலமும் அவர் எந்த விடயத்தையும் சொல்லவில்லை அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடம், அல்லது அதுவரை காலமும் குடும்ப உறுப்பினரிடம் தனக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது என்று புலம்பவில்லை அல்லது உணவு தவிர்ப்புக்கு முயற்சிக்கவில்லை. அவருக்கான முழு அனுமதியும் வழங்கப்பட்டிருந்த போதிலும் ஆனால் கோட்டாவுக்கான பயணத்தடை விதிக்கப்பட்ட நாள் முதலே சுரேசாலையினுடைய நடத்தையிலே வித்தியாசம் தெரிகின்றது என்பதைத்தான் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உண்மையும் அதுதான். என்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதோ அன்று முதலே சுரேசாலை தன்னுடைய கபட நாடகத்தை ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் மிக பெரும் விடயம். செய்திகளை, அதாவது ஊடகங்களில் வந்த செய்திகளை பார்த்தால் புரியும். என்று பயணத்தடை விதிக்கப்பட்டதோ அன்றுக்கு அந்த நாளுக்கு அடுத்த மறுதினமே சுரேசாலே தன்னுடைய உணவு தவிர்ப்பு, தனக்கு அநீதி என்றெல்லாம் பல நாடகங்களை ஆட ஆரம்பித்து விட்டார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதிலே சுரேசாலை தொடர்பாக பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாக ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்து, அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்து சொல்லி இருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். சாதாரண ஊடக சந்திப்புகள் இல்லை, மாறாக நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்து அதாவது சுரேசாலைவுக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயமாம், பாணம்துறை பகுதியிலிருந்து இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக, அது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது நடந்த பின்புதான் வெளிவந்திருந்தது. அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்று பெயர் பெற்றிருந்தது. அதற்கு முன்னர் தீவிரவாத தாக்குதல் ஒன்றுக்கு தயாராகி வருகின்றார்கள் சஹ்ரான் குழு என்ற ஒரு விடயத்தை போலீஸ் புலனாய்வு அதிகாரி ஒருவர் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றாராம். பாணம்துறை பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது என்று. ஆனால் இராணுவ புலனாய்வு பிரிவு அதனை கண்டுகொள்ளவில்லையாம். அந்த தகவல் கொடுத்த அதிகாரியை கைது செய்து பல நாட்களாக தடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அப்போது இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தவர் இந்த சுரேசாலை என்பதைத்தான் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். எனவே இதற்கும் சுரேசாலைவுக்கும் தொடர்பு இருந்ததனால்தான் குண்டு தாக்குதல் என்ற ஒன்று நடக்கப் போகின்றது என்று சொல்லப்பட்ட பின்னரும் அதனை மூடி மறைக்க முயற்சித்தார் சுரேசாலை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு ஒரு சாட்சியம் ஒன்று குறிப்பிட்டிருக்கின்றதாம். அதாவது இந்த விடயம் சார்ந்து ஒருவர் சாட்சியம் வழங்கி இருக்கின்றார். அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் சாட்சியம் வழங்கி இருக்கின்றார். சுரேசாலை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் 5 பேர் கொண்ட குழு ஒன்றை நீர்கொழும்பிலே உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றாராம். அந்த இடத்திலே அந்த கிறிஸ்தவ தேவாலய வழிபாடுகள் எத்தனை பேர் கலந்து கொள்கின்றார்கள், எங்கெங்கெல்லாம் எந்த நேரத்திலே வழிபாடுகள் இடம்பெறுகின்றது என்ற புலனாய்வு தகவல்களை அந்த 5 பேர் கொண்ட நபர், அந்த குழு சுரேசாலைவுக்கு வழங்கி இருக்கின்றதாம். அந்த 5 பேர் கொண்ட குழுவும் அடிப்படைவாத கருத்தியலால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படைவாத கருத்தியலால் ஈர்க்கப்பட்டு சுரேசாலைவுக்கு தகவல் வழங்கிய ஒரு நபரை அந்த சஹ்ரான் குழுவோடு இருந்த இடத்திலிருந்து அடையாளம் காட்டியிருக்கின்றாராம். அரச தரப்பு சாட்சியாக மாறியவர் அடையாளம் காட்டியிருக்கின்றார். இதில் மிக முக்கியமான விடயம், அரச தரப்பு சாட்சியாக மாறியவரும் சஹ்ரான் குழுவோடு இருந்தவர் தான் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே அவர் இப்போது அந்த சுரேசாலை அனுப்பிய 5 பேரில் ஒருவரை அடையாளம் காட்டியிருக்கின்றாராம். ஆனால் அந்த நபர் உயிரிழக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இன்றளவும் அவர் தலைமறைவாக இருக்கின்றார் என்பதுதான் இப்போது இருக்கின்ற அதிர்ச்சி தகவல். அதாவது இன்றளவும் அவர் கைது செய்யப்படவும் இல்லை, அவர் இன்றளவும் தலைமறைவாக இருக்கின்றார் என்ற விடயம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார். மேலும் சுரேசாலை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை திட்டமிட்டிருந்த பலரோடு, அதாவது திட்டமிட்டு அதை நடத்த தீர்மானித்திருந்த அந்த அடிப்படைவாத குழுவோடு கொழும்பிலே ஒரு தனியார் தங்குமிட விடுதியிலே சந்திப்பொன்றை நடத்தி இருக்கின்றார் என்ற விடயத்தையும், குறிப்பாக வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கக்கூடிய அல்லது உயிரச்சுறுத்தல் காரணமாக வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த அசாத் மௌலானா, இவரும் சேனல் 4 தொலைக்காட்சியிலே பல ஆதாரங்களை முன்வைத்திருந்தார். அவருடைய வாக்கு மூலமும் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றதாம்.
எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பின்புலத்திலே சுரேஷ் சாலே தான் இருக்கின்றார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது என்பதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே போட்டுடைத்திருக்கின்றார். சும்மா ஒன்றும் வாய் வார்த்தைகளால் அவர் சொல்லவில்லை, அத்தனையும் அறிக்கைகளாக்கப்பட்ட விடயங்களையும், அதாவது சாட்சியங்களினுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையிலே அது சொல்லப்பட்டிருக்கின்றதாம். இப்போது அவை அத்தனையும் அறிக்கைகளாக்கப்பட்டு நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்ற வேளையிலும் இந்த விசாரணை சார்ந்து கோட்டா, அதாவது மிக முக்கியமான குற்றவாளிகள் வெளியேறிவிடக்கூடாது அல்லது விசாரணைக்கு தடை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இன்னும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டது. அதன் பின்னர் தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார் சுரேஷ் சாலே என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சுரேஷ் சாலேவை காப்பாற்றுவதற்காக வெளியே திரண்டு ஒரு மிக பெரும் கூட்டம் என்றெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு 50 பேர் கொண்ட குழு, விமல் வீரவம்ச, உதய கம்மன்வில, திலித் ஜெயவீர, டிரான் அலஸ், பல பௌத்த பிக்குகள், ஞானசார தேரர் அந்த இடத்திற்கு வந்து சென்றிருந்தார். இவரெல்லாம் பெரும் இனவாதி. ஞானசார தேரர் அங்கும் வந்து ஒன்றை சொல்லியிருந்தார், என்னை உடனடியாக இனவாதி என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், நான் நியாயத்திற்காக வந்திருக்கின்றேன் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து வருகின்றார். அப்படி அதோடு நாமல் ராஜபக்ச அந்த சத்தியாகிரக போராட்டம், விமல் நடத்துகின்ற சத்தியாகிரக போராட்டத்திற்கு வந்து சென்றிருக்கின்றார். எனவே எல்லோரையும் பார்க்கின்ற போது இவர்கள் எல்லாமே பெரும் கள்ளர்கள் அல்லது மிக பெரும் சதி வேலைகளை செய்தவர்கள் தான் அந்த இடத்திற்கு வந்து செல்கின்றார்கள். இடையிடையே அந்த இடத்திற்கு வந்து எதிர்ப்பை தெரிவித்து செல்கின்றார்கள் பொதுமக்கள். அதாவது நாங்கள் 260 பேர் வரையிலே படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளியை மீட்பதற்கு நீங்கள் முன்னிற்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் மக்களிலே ஒரு சிலர் இளைஞர்கள் முன் வந்து அவர்களை ஏசி விட்டு செல்கின்றார்கள். ஆனால் தொகையாக மக்கள் திரண்டு வந்து சாணி அடிக்கவில்லையே இந்த விமல் வீரவம்ச உதயகமன்வில தரப்பு மீது என்பதுதான் மிக மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எப்படி சுகீஸ்வர பண்டார குழு மீது சாணியை கரைத்து பொதுமக்கள் அடித்திருந்தார்களோ அதே போன்று இந்த சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொள்கின்ற சுரேஷ் சாலேவுக்கு ஆதரவாக சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொள்கின்ற நபர்கள் மீதும் மக்கள் சாணியை கரைத்தடித்தால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும். காரணம், 260க்கு மேற்பட்ட உயிர்கள், 500க்கு மேற்பட்டவர்கள் இன்றளவும் மீள முடியாத காயத்திலே மூழ்கி இருக்கின்றார்கள். பல சொத்து சேதங்கள். எனவே இன்றும் குழந்தைகளை பிரிந்து, குழந்தைகள் தாயை பிரிந்து என்று மிக பெரும் அவலங்களை ஏற்படுத்தி இருந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினுடைய குற்றவாளி என்று இன்று வரையிலே பல ஆதாரங்கள் கிடைக்க பெற்ற அந்த நபரை மீட்பதற்காக இந்த விமல் தரப்பு போராடுகின்றது. இதையும் மக்கள் வேடிக்கை பார்க்கின்றார்களா என்பதுதான் இப்போது இருக்கின்ற பெரும் கேள்வியாக இருக்கின்றது. இதிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் சொல்லி இருக்கின்றார், எந்த தடை வந்தாலும் இந்த விசாரணை நிறுத்தப்படாது, இதனுடைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் அதிலும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசவும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஒரு 18 பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு கூடாரத்தை அமைத்து போராடுகிறீர்கள், இன்னும் ஒரு 10-15 கூடாரங்களை நீங்கள் அமைத்தாலும் நாங்கள் இந்த விசாரணையிலிருந்து பின்வாங்க போவதில்லை, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் விசாரணை சரியான முறையிலே நடந்தே தீரும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கின்ற வருண விஜய குணரத்ன என்று சொல்லப்படுகின்ற நபர், வருண விஜய குணரத்ன என்று சொல்லப்படுகின்ற நபர் இப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றாராம். அதாவது தன்னை இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக தன்னை ஆதாரமற்ற விதத்திலே கைது செய்ய முயற்சிக்கின்றார்கள், அந்த கைதை தடுத்து நிறுத்துவதற்கு உத்தரவிடுங்கள் என்ற அடிப்படையிலே இப்போது அந்த முன்னாள் அல்ல, இப்போதும் அவர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தான், சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கின்றார். இந்த வருண விஜய குணரத்ன என்பவர் நீதிமன்றத்தை நாடி இந்த உத்தரவை அல்லது இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். எனவே கைதுக்கு முன்னரே தன்னை காப்பாற்றும்படி அல்லது கைதுக்கு முன்னரே தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று உத்தரவிடும்படி அவர் சொல்லியிருக்கின்றாராம். இதிலிருந்து ஒன்று தெரிவிக்கின்றது, அவருக்கும் இதற்குள்ளே தொடர்பு இருக்கின்றது என்பதுதான். எனவே இப்போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலுடைய கள்வர்கள் அல்லது அதனுடைய மிக முக்கியமான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக பெரும் நாடகம் ஒன்று இலங்கையிலே அரங்கேற்றப்பட்டு வருகின்றது என்பது இப்போது நாங்கள் கண்ணால் பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் கொடுப்பார்களா? எனக்கு தெரிந்து ஓரிரு நாட்களுக்குள்ளே கொழும்பிலே அந்த சம்பவம் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மக்கள் ஒன்று திரண்டு இவர்களுக்கு எதிராக போராடுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. காரணம், ஒன்றொன்றாக இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொருவராக வெளிவந்து அந்த போராட்டத்துக்கு முன்னின்று அவர்களை திட்டி தீர்த்து விட்டு செல்கின்றார்கள். இது சிறிது நாட்களிலே ஒரு குழுவாக உருவாகும். குழுவாக உருவானால் சாணியடி உறுதி என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் என்பதை. மேலும்
கொழும்பிலே 11 தமிழ் இளைஞர்கள், குறிப்பாக கொழும்பு அதனை சூழ உள்ள பகுதிகளிலே 2008-2009 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலங்களிலே 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம். இது இன்றளவும் தீர்வு கிடைக்காது, இன்றளவும் தீர்வு கிடைக்காமல் இழுபறியில் இருக்கின்ற வழக்கு. இந்த வழக்கு சார்ந்து முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் ரவீந்திரவுக்கு இப்போது நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கின்றது. இவரும் குற்றவாளிதான், அதாவது இந்த 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கு சார்ந்து இவரும் சந்தேக நபர் தான் அல்லது இவரும் குற்றவாளிதான் என்றும் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரவீந்திரவை, முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த இந்த ரவீந்திரவை கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்திலே இந்த வழக்கிலிருந்து விடுவித்திருந்தார்கள். இவருக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையில். ஆனால் இப்போது மேல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் இவர் அந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டு குற்றவாளியாக பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டு எதிர்வருகின்ற 27 இந்த மாதம் 27ஆம் தேதி நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும், சாட்சியம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு பல காலமாக இழுபறியில் இருக்கின்றது. இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றம் என்று பார்க்கின்ற போது இந்த வழக்கினுடைய பிரதானமான சந்தேக நபர், அந்த இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து அந்த வழக்கினுடைய பிரதானமான சந்தேக நபரை வீட்டிலே தங்க வைத்திருந்தார், அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வதற்கு உறுதுணையாக இருந்தார் என்ற பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டுதான் இப்போது இவர் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம், இந்த ராஜபக்சக்கள் ஆட்சி 2006ஆம் ஆண்டு தொடக்கம் கிட்டத்தட்ட 2015 வரையிலே அவர்களுடைய ஆட்சி தான். அதன் பின்னர் 2019 தொடங்கி 2022 முற்பகுதி வரையிலே அவர்களுடைய ஆட்சி தான் இருந்தது. இந்த காலகட்டங்களிலே இராணுவத்தினரையும் போலீசாரையும் கொண்டு அவர்கள் ஆடிய மிக பெரும் ஆட்டம் என்பது இப்போது நடக்கின்ற விசாரணைகளே தெரிய வருகின்றது. அதிலே மிக முக்கியமானவர் சுரேஷ் சாலே. இந்த சுரேஷ் சாலே இராணுவ புலனாய்வு அதிகாரியாக இருந்தார். 33 வருடங்களுக்கு மேலாக சேவை செய்து வருகின்றாராம். இந்த சேவையெல்லாம் ராஜபக்சக்களுக்கு தான் செய்து வந்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். இது ஆதாரமாக தெரிவது முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுடைய கருத்து. அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், இவரொன்றும் இராணுவத்திற்கு, அதாவது சுரேஷ் சாலை ஒன்றும் இராணுவத்திலே சேவை செய்யவில்லை, நானும் அதிலே இராணுவ தளபதியாக இருந்தவன் தான், இராணுவத்திற்கு இவர் ஒன்றும் சேவை செய்யவில்லை, கோட்டாவுக்கும் மஹிந்தவுக்கும் தான் சேவை செய்தார், அதுவும் கோட்டாவினுடைய அடிமையாகவே இவர் செயற்பட்டார் என்றும், இவர் மலசல கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கோட்டாபய ராஜபக்சவிடம் உத்தரவு கேட்டுத்தான் அவர் செல்வார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் சரத் பொன்சேகா. அத்தோடு இந்த சுரேஷ் சாலை விடயம், இவர்கள் அதாவது ராஜபக்சக்கள் ஆடிய நாடகம் தெரிய வருகின்றது, அல்லது அவர்கள் ஆடிய மிக மோசமான விளைவுகள் தெரிய வருகின்றது. முன்னாள் பொலிஸ்மா அதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோன் செய்த மிக பெரும் நாடகம் அல்லது மிக பெரும் அரங்கேற்றிய வேலைகள் எல்லாம் ராஜபக்சக்கள் காலத்தில் இவர் செய்தது என்பது அப்படியே தெரிய வருகின்றது. இந்த இராணுவ தளபதி, முன்னாள் கடற்படை தளபதியாக இருக்கின்ற ரவீந்திர உட்பட பல கடற்படை அதிகாரிகள், இந்த நிசாந்த உலகம் தென்ன என்று சொல்லப்படுகின்ற பல கடற்படை அதிகாரிகள் எல்லாம் பல மோசமான விளைவுகள், அதாவது இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவங்களை தொடர்புடையவர்கள் என்பது அப்பட்டமாக தெரிய வருகின்றது. எனவே எல்லோருமே உயரிய பதவிகளிலே இருந்தவர்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். என்றுதான் இவர்களுக்கு தண்டனை கிடைக்குமோ என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.